இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் ஃபன்னான வீடியோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பெட் வந்து செய்ய போகிறோம். சின்ன பையன் தான் வந்து எனக்கு வாட்டர் பெட் வந்து செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்காக தான் வாட்டர் பெட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மூவிஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம், தண்ணியிலேயே நிறைச்ச பெட்டாக இருக்கும், அப்படியே படுக்கும்போது அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். அதை வந்து இன்றைக்கி செஞ்சு வந்து ஃபீல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெட் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்குள்ளே தான் வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி வந்து நைலான் கவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இருக்குது. ஸோ இதில் தான் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி அதில் வந்து கரெக்டாக வந்து அடுக்க போகிறோம். அப்போல தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்க போகுது. இது அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டரை வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கவரில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஏர் இல்லாமல் தண்ணியை மட்டுமே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து எத்தனை கவர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம்னா 20க்கு மேலே வந்து ஃபில் பண்ணணும். அப்போனா தான் இந்த பெட்டில் வந்து கரெக்டாக வந்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா இது நிறைக்க முடியும். ஸோ 20 கவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுற வேலை தாங்க. சரி, ஓகே. இது வந்து இந்த தண்ணியிலே செய்கிற பெட்டு வந்து செய்யணும்னா அவ்வளோ பெரிய கவர் நம்மகிட்ட இல்லை. அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்ஸாக வச்சு வந்து அடுக்க வந்து போகிறோம். சரி, ஓகே. தண்ணியை வந்து நான் வந்து இதில் வந்து ஃபுல்லாக முக்கால்வாசி வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு இதை காற்று இல்லாமல் வந்து கெட்டிக்கிறேன். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்து 20 இதை ஃபில் பண்ணதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி வேறு பயங்கர ஸ்லோவாக வந்து வருது. இது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இதில் வந்து காவாசி தான் ஃபில் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவே வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள், பெட் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். அலை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த இதை தான் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதில் வந்து தண்ணி வந்து அப்படியே ஃபில் ஆகட்டுங்க. ஃபில் ஆனதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கெட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து எல்லா கவர்லையும் வந்து பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவு தண்ணியை வைக்கிறோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் காற்றை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றிட்டு ஃபுல்லாக மேலே வரைக்கும் வந்து நல்லா வெளியேற்றி அதுக்கடுத்து இங்கனக்குள்ளே வந்து நல்லா ஒரு 2-3 ரப்பர் பேண்ட்ஸை வந்து போட்டு டைட் பண்ணி இப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா கவரையும் முடிச்சாச்சு. மொத்தம் 24 கவர்கிட்ட வந்து இந்த மாதிரி போட்டோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இதை வந்து மடக்கி விட்டு இன்னொரு ஏன்னா மடக்கி விட்டு வச்சா தான் வந்து தண்ணி லீக்கேஜ் வந்து ஆகாது. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து போட்டுடணும். அப்படின்னா தான் வந்து அந்த ரப்பர் போட்ட டைட்டு வந்து இருக்கும். அதுக்கு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி படுத்தோம் அப்படின்னா நல்லா அதுக்கேற்ற மாதிரி கேப் வந்து இந்த இருக்கிற மாதிரி வச்சாச்சு. பாருங்கள், இங்கே வந்து கொஞ்சம் கவர்ஸ் வச்சுருக்கோம். மீதி வந்து பெட்டு வந்து பண்ணுறது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவர்ஸ் அங்கே வந்து செட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அடுக்கலாம். அடுக்கிட்டு வந்து மேலே வந்து ஒரு வெயிட்டை தாங்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து பெட்டுக்குள்ளே வந்து போட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய்க்கிறேன். இப்போ வந்து எல்லா கவர்ஸையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து அடுக்க போகிறோம். அடுக்கிட்டு எப்படி வெயிட்டு தாங்க போகுதுன்னு தெரில. இப்போ பாருங்கள், செமையாக இருக்குங்க இதுவே. ஸோ தண்ணி வந்து அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா படுக்கும்போது அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆடவும் செய்யும். இதை வந்து அடுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பெட் சேஃபுக்கு வந்து அடுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஆள் வந்து படுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து அந்த கவருக்குள்ளே வந்து அடுக்கிக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அடுக்கிக்கிறேன். பாருங்கங்க, சூப்பராக வந்து இந்த மாதிரி அடுக்கியிருக்கோம். இப்போதைக்கு இந்த கவரே வந்து இந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே. இதில் யாரையாவது வந்து படுக்க சொல்லலாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணலாம். அதுக்கடுத்து நம்மளும் வந்து படுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து அந்த கவருக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். பாப்பாவா, படுத்துக்கோ படுத்துக்கோ. நல்லாக்கா? திரும்பி படு, திரும்பு. அந்த பெட்டில் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்கா? பஞ்சு மெத்த மாதிரி இருக்கா? உட்காரு, எந்திரி. நல்லா இருக்கா? சரி, ஓகே. பாப்பா வெயிட்டை வந்து கரெக்டாக தாங்கிக்கிருச்சு. அடுத்து தம்பியை கூப்பிடலாம். யோகரிஸ் வாடா. இங்கிட்டிருந்து மெதுவாக அப்படியே படு. படுக்கலாம். மெதுவாக படு. நல்லாக்கா? திரும்பி படு. நல்லா இருந்துச்சா? நல்லா இதாக இருக்கா? சரி, ஓகே. வெயிட்டை நல்லா தான் தாங்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து படுத்து பார்க்கலாம். ஓ, சூப்பருங்க. அவ்வளோ செம்மையாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே ஒரு தண்ணியில் மிதக்கிற மாதிரியே ஃபீல் இருக்குது.
வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்களே கப்பலில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குன்னு, அதே மாதிரி தாங்க இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுது. சரி ஓகே, இதை வந்து பெட் கவரில் வந்து உள்ளக்க வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட் கவர் இருக்குல்ல, இதில் வந்து உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஜிப்பை வந்து போட்டுற போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பெட்டு வந்து இங்கே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து உள்ளக்க வந்து வைக்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் போகிற மாதிரி இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ இது வந்து அந்த ஒரு பெட்டோட ஃபீல் இருக்கணும்ல, ஸோ அதனால் ஒவ்வொன்றையா வந்து உள்ளக்க அடுக்கிக்கிறேன். இப்போ வந்து எல்லா கவரையும் வந்து உள்ளக்க வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஜிப்பை வந்து போட்டுற போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான பெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது என்னோட வெயிட்டை தாங்காதான்னு நினச்சேன், நல்லாவே தாங்குது. ஏன்னா இது நைலான் கவரா, நைலான்னால நல்லா விரிஞ்சு கொடுக்குது. செமையாக இருக்குங்க, அப்படி படுக்க அவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி மேலே மிதக்கிற மாதிரியே ஃபீல் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா படுத்தோம்னா முதுகுவலி கண்டிப்பாக போயிருங்க. அப்படியே ஹாயாக இருக்குங்க, அப்படியே ஆடணும்னா அப்படியே சூப்பராக ஆடுது. இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபீல் இருக்கும். ஒரு பைசா செலவு இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம். அந்த கவர் மட்டும் இந்த மாதிரி கவராக வாங்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செமங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யுவகரீஸ் வந்து படுத்துப்பார், படுத்துக்கோ, படுத்து உருள். எப்படி இருக்குது, தண்ணிக்குள்ளே மிதக்கிற மாதிரி இருக்கா? நல்லா இருக்குங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு பார்த்தா நீச்சல் அடிக்கிற மாதிரியே ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ கவர் உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக பண்ணிடுவோம், இல்லைன்னா கவர் கண்டிப்பாக உடையும். 2 பேரும் படுக்கும் போல வெயிட்டை தாங்க முடியல. ஒரு ஆள்னால் நல்லா வந்து படுத்துக்கலாம்.